Hi, welcome to my channel. Tuesday மார்னிங் எழுந்தும் போதே நல்ல மழைங்க. அந்த சத்தத்தில் தான் வந்து எழுந்தோம். விண்டோ திறந்து பார்த்தா அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக கூலிங்காக இருந்துச்சு. வெளில வந்து அந்த மழையே கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் எப்பயும் போல் என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சிம்பிளாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு மசால் வச்சு சப்பாத்தி செஞ்சிடலாம். அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். மழை வந்தால் அந்த மூடியான கிளைமேட்டில் நமக்கு வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஸோ சிம்பிளாக இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அண்ட் எல்லார் வீட்லேயும் பொன் குழந்தை, ஆண் குழந்தை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. சில பேருன்னு இல்லை, நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண் குழந்தைக்கு இந்த வேலையை தான் கற்றுத்தரணும், பொன் குழந்தைக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்னமோ கிச்சன் வந்து பொண்ணுங்களுக்காகவே விட்ட மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்லேயும் குட்டி பையன் இருக்கான். எனக்கு ஒரு குட்டி ஹெல்ப்பர் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே கிச்சனுக்கு வந்துடுவார். என் கூட ஏதாவது ஒன்று பண்ணுவான். அவன் இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அவன் செய்கிற ஒரு விஷயம் அவனுக்கு எந்த வகையிலையும் ஒரு டேஞ்சராக இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அது தாராளமாக பண்ணட்டும். இப்போ அவனுக்கு சாப்பாடெல்லாம் நான் அவனுக்கு செய்யும் போது இந்த பேன் கேக் அந்த மாதிரிலாம் பண்ணும் போதெல்லாம் விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அவன் கையில் கொடுப்பேன். அவன் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவான். அண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை, வீடு கூட்டுறதெல்லாம் அவனாக விளக்கமாறு எடுத்து வீடெல்லாம் பெருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. அவன் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் இல்லைன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறலாம். ஏன்னா நம்ம வளர்க்குறதுல தான் குழந்தைங்க வந்து பெருசானாலும் இருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து நானாக கிச்சன் பக்கம்லாம் வரமாட்டேன், நானாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோன்றது தாங்க இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதும் என்னோடய பையனுக்கு நான் எப்படி கொடுப்பேன்னா, லைக் அவனுக்கு தட்டத்தில் தனியாக போட்டு கொடுத்துருவேன், அவனாக சாப்பிட்ருவான். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் சாப்பிடும் போது என்னோடய பிளேட்லேயே வந்து கொடுத்துட்டேன்னா அவன் பாட்டுக்கு உட்காந்து எங்கள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருவான். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட என் பையனுக்கு ஒரு 10 monthsலேருந்தே நான் அவனுக்கு வந்து ஃபிங்கர் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டேன். ஃபிங்கர் ஃபுட் இன் சென்ஸ் லைக் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கேரட், பீன்ஸ் இதெல்லாமே நான் வந்து ஸ்டீம் பண்ணி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக சோக்கிங் வரும். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 4-5 years வரைக்குமே குழந்தைங்களுக்கு சோக்கிங் வரும்னு. ஸோ நம்ம கவனமாக இருக்கணுங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது. பிகாஸ் இப்போ நம்ம கிரேப்ஸ் எல்லாம் சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது குட்டியாக தானே இருக்குது, குழந்தை ஈஸியாக முழுங்கிடும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. கிரேப்ஸில் நிறையா பேத்துக்கு வந்து சோக்கிங் வந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு கிரேப்ஸ் கொடுக்கும் போது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் கொடுக்கணும். அவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து முழுங்கிடுவாங்க. இல்லைன்னா சோக்கிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்லேயும் வந்து பார்த்து தான் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் பண்ணுவேன் என் குட்டி பையனுக்கு. அண்ட் என் குட்டி பையனுக்கு என்னென்னா, ஒரு 10-11 மாதத்துலேருந்தே அவன் சும்மா டான்ஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த சாங் கேட்டாலும் அவன் ஆடுவான். அவனுக்கு ஒரு ஏஜ் வந்த பிறகு கண்டிப்பாக டான்ஸ் கிளாஸில் சேர்த்தணுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படின்னு. காலையில் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் சுப்ரபாதம் ஓடும், இல்லைன்னா சினிமா பாட்டு மெலோடியாக வச்சு கேட்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எழுந்த உடனே என்ன தெரியுமா போடுவாங்க, இந்த WWF பார்ப்பாங்க, இல்லைன்னா கிரிக்கெட்டு, இல்லைன்னா ஃபுட்பால். இது 3 தாங்க ஓடும். அண்ட் குழந்தை வந்து டிவி கேட்பான், சாங் போடு அப்படின்ற மாதிரி. அவன் ஜாஸ்தி டிவி மொபைல் பார்க்க மாட்டான். பட் அவனுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும்னு ஒரு இது வரும் போல். ஸோ நாங்கள் போட்டு எந்த ஒரு ரேப் மியூசிக்காக இருக்கட்டும், எந்த மியூசிக்காக இருந்தாலும் அவனுக்கு ஆடணும்னு தோணுச்சுன்னா அவன் ஆடுவாங்க. கண்டிப்பாக அவனை ஃப்யூச்சரில் நான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்துறேன். அண்ட் இந்த அவன் வந்து நான் எப்படி யூஸ்வலாக க்ளீன் பண்ணுவேன்னா, காலின் யூஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ நாள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து அவன் வேறு மாதிரி க்ளீன் பண்ணலான்னு தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவனுக்குள்ளே அண்ட் வெளியில் எல்லாமே காலின் வச்சு யூஸ் பண்ணிடுவேன். அந்த ரேக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். அந்த ஒயர் ரேக்கு அண்ட் அந்த பிளேட்டு இது எல்லாமே வந்து எடுத்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் வைப்பேன் அவனை. நான் இப்படி தான் வந்து அவன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க இவ்வளோ நாளாக. அண்ட் உங்களுக்கு எதாவது வேறு டிப்ஸ் எதாவது தெரிஞ்சதுன்னா கூட எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு எல்லாம் கொடுத்து விட்டுட்டு நான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 11-11:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன். என்னோடது வந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால 2 meals a day தான் இருக்கேன். லைக் 11 o'clock ஒரு டைம் சாப்பிட்டேன்னா ஈவினிங் 6 o'clock 5 o'clock பசிச்சுது அப்படின்னோம்னா நட்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துப்பேன். இல்லைனா டேரெக்டாக வந்து டின்னர் தான் 7:30 முடிச்சிடுவேன். அண்ட் தண்ணி நடுவில் நிறையா குடிச்சிக்கிறேன். நல்ல எஃபெக்ட் இருக்குங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். யாராவது இருக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். வித்தின் அ வீக்கே உங்களுக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். நம்ம முதல்ல வந்து நம்ம எந்த ஃபாஸ்டிங் எந்த டயட்டாக இருந்தாலுமே
நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க. கண்ட்ரோலுன்னு இல்லை, நான் சுகரை வந்து கட் ஆஃபே பண்ணிட்டேன். இப்போ ரீசன்ட் டேஸாக லைக் 10 to 15 டேஸாக எனக்கு மறுபடியும் காஃபி அந்த கிரேவிங் வந்துகிட்டே இருக்குது. அதை நான் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஸோ நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் சுகர் எல்லாமே விட்டுட்டேன். எப்போயாவது ஒரு டைம் சாப்பிட்றது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், என் குட்டி பையன் கீழே எவ்வளோ பொருள் போட்டு வச்சுருக்கான்னு. நான் மேலே வீட்டில் எவ்வளோ தான் நீட் பண்ணி வச்சாலும் கீழே எல்லாம் தூக்கி வீசிடுவான். பட் அப்பப்போ நானும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஈவினிங் போல் எனக்கு லைட்டாக பசிச்சுதுன்னு சொன்னேன். ஸோ எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி விட்டாங்க. மசாலா பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் மலைக்கு எதமாக நல்லா காரசாரமாக கொஞ்சம் நல்லா ஒரு சுட சுட இருந்துச்சு அதையும். அண்ட் ஸ்வீட்டில் எனக்கு ரசமலாய் பிடிக்கணும், அவனுக்கு தெரியும். நான் சொல்லலை இதுதான் எனக்கு ஆர்டர் பண்ணோன்னு. அவன் எங்கள் அண்ணனே வந்து ஆர்டர் பண்ணி விட்டாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த சாட் ஐட்டம்லாம் இங்கே பெங்களூரில் வந்து நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து சாட் ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. லைக் டேங்கியாகவும் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும், மிக்சடாக பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கூடவே வந்து இந்த ரசமலாய் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் குட்டி பையனுக்கு சாப்பிட்ற மூடு இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் நான் ஊட்டி விட்டேன், அவன் சாப்பிடவே இல்லைங்க. பட் நான் ஈவினிங் எங்களுக்கு வந்து சிறப்பாக முடிஞ்சுது. நல்லா சாட் சாப்பிட்டுட்டு அண்ட் ஸ்வீட் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு என்னோடய ஈவினிங்கும் கம்ப்ளீட் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா குட்டி பையன் கொஞ்சமாக சாப்பிட்டான். ஓகேங்க, பாய்ங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அவன் டிப்ஸு, அவன் பேக்கிங் ஐட்டம்லாம் செய்யலான்னு உங்களுக்கு தோணுச்சு அந்த வீடியோவில் பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் இன்னும் நிறையா செஞ்சு போடுறேன். பாய்.